ஸோ வெல்கம் டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அகாடமி. ஸோ இன்றைக்கி வந்து சாயில் மெக்கானிக்ஸ் பார்க்குறோம். சாயில் மெக்கானிக்ஸ் கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ணிவிட்டு அந்த கொஷின்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை கரெக்டாக டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த சாயில் சாம்பிள் இஸ் ஹேவிங் போரோசிட்டி 50% அண்ட் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 90%, தென் இட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து போரோசிட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 90% அப்படின்னு சொல்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் என்னென்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கொடுத்துருக்க கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா போரோசிட்டி வந்து 50%. ஸோ பர்சன்டேஜ் இல்லாமல் இப்போ பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணால் 0.5, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 90%, ஸோ 0.9. ஸோ வந்து எஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இந்த ரிலேஷன் நான் வச்சுக்கோங்கன்னா, இது வந்து எஸ்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், ஏசினா ஏர் கண்டென்ட், எஸ் ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு 1 அப்படின்னா இது வந்து 0.5, இது 0.5, இது வந்து 1. ஸோ இல்லைனா 1ன்னு சொல்லலாம், இல்லை 100% அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் ஃபார்முலா மாதிரி. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் கண்டென்ட். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் கண்டென்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, ஸ்மால் என் ஏ இப்படி தான் வந்து டினோட் பண்ணுவாங்க. அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு ஏசி. என்னன்னா என்ன, போரோசிட்டி. ஏசினா வந்து ஏர் கண்டென்ட். ஸோ ஏர் கண்டென்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று இருக்குது, எஸ்ஸோட வேல்யூ 0.9. ஸோ 1 - 0.9 0.1. ஸோ 10% அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏசியில் வந்து 0.1 இல்லையா? நீங்கள் வந்து டினோட் பண்ணக்குள்ள பர்சன்டேஜில் டினோட் பண்ணணும் ஏர் கண்டென்ட், வாய்ட் ரேஷியோ இதெல்லாம் வந்து. பட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து பர்சன்டேஜில் பண்ணக்கூடாது. நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நீங்கள் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணால் ஏர் கண்டென்ட் கண்டுபிடிச்சி போரோசிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க 50%. ஸோ 0.5 0.5 × 0.1 0.05 அப்படின்னா பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 5%. ஸோ நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பர்சன்டேஜில் கொடுத்தனால பர்சன்டேஜில் எங்கே இருக்குது, ஏ ஆப்ஷன். ஸோ 5% அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் டேரெக்டாக ஃபார்முலா அப்படி சொல்லிட்டேன். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ்னால் என்ன, போரோசிட்டி இன்டு ஏர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக இது ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு வந்து கீழே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட் அப்படின்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏர் டு தி டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் மாஸ். இதுதான் வந்து அதோட டெஃபினேஷன். சரிங்களா? இது பார்த்துட்டிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் கண்டென்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏர் கண்டென்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏர், த சேம் வால்யூம் ஆஃப் ஏர் டு தி வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். வால்யூம் ஆஃப் இது வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் இது பண்ணால் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் கண்டென்ட். வெறும் ஏர் கண்டென்ட் அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸை மட்டும் ரிலேட் பண்ணுறது. சரிங்களா? அடுத்து வந்து இந்த கொஷின்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட் இருக்குது. என்ன? ஸோ அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏர் கண்டென்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இன் சாயில் மாஸ். இது வந்து கரெக்டாக இதுதான் இந்த கொஷின்ஸில் இருக்க 2 டெஃபினேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். சரிங்களா? ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷனை மறந்துடாதீங்க. எஸ் ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு 1. எஸ்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், ஏசினா ஏர் கண்டென்ட். ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான டெஃபினேஷன். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, த காமன்லி யூஸ்ட் மெத்தட் ஃபார் த குயிக் டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இன் ஃபீல்டு எம்பாக்மெண்ட் இஸ். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவன் ட்ரீ மெத்தட், சாண்ட் பாத் மெத்தட், ஆல்கஹால் மெத்தட், கால்சியம் கார்பேட் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கால்சியம் கார்பேட் மெத்தட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். பட் அந்த ஆப்ஷன் டி எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாமா? என்ன கொஸ்டின், குயிக் டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்டை எப்படி சீக்கிரமாக டிட்டர்மினேட் பண்ணுற மெத்தடு, ஃபீல்டில் பண்ணுற மெத்தட். இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பேட் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணியிருக்கோம். அது ஏன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பேட் மெத்தடா. இட் இஸ் அ ரேபிட் மெத்தட் டு டிட்டர்மைன் வாட்டர் கண்டென்ட் இன் ஃபீல்ட் ஆஸ் லேபரேட்டரி. இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியங்க. ஃபீல்டுலேயும் வந்து ஃபீல்ட் ஆஸ் வெல் அஸ் லேப் ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து கால்சியம் கார்பேட் மெத்தட் வெரி குயிக் மெத்தட். வெரி குயிக் மெத்தட் டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்டில் வெரி குயிக் மெத்தட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த சாயில் இஸ் டிட்டர்மைன்ட் இன்டைரக்ட்லி ஃப்ரம் த ப்ரெஷர் ஆஃப் த அசிட்டிலின் கேஸ் ஃபார்ம்டு. த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் இஸ் நோஸ் மாய்ஸ்சர். அது வந்து இன்டெரக்டாக வந்து அசிட்டிலின் கேஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கோ அவ்வளோ வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்டெரக்டாக மெஷர் பண்ணுறோம். இது டேக்ஸ் ஒன்லி 5 to 7 minutes. ஸோ இது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 5 to 7 minutes அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் வெரி குயிக் டெஸ்ட். உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா குயிக் டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இன் ஃபீல்ட் ஆஸ் வெல் அஸ் எம்பாக்மெண்ட். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பேட் தான்.
என்ன ரேபிட் மெத்தட் இன் ஃபீல்டு as well as லேபரேட்டரி. நீங்கள் ஃபீல்டில் கேட்டாலும் வந்து கால்சியம் கார்பேட் தான் டிக் பண்ணணும், இங்கே லேப்னு கேட்டாலும் கால்சியம் கார்பேட் தான் டிக் பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதர் 3 மெத்தட்ஸ்னால் என்ன, ஓவன் ட்ரீ மெத்தட்னா என்ன, சாண்ட் பாத் மெத்தட்னா என்ன, ஆல்கஹால் மெத்தட்னா என்ன, அதையும் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்த நோட்டு பார்த்தீங்கன்னா ஓவன் ட்ரீ மெத்தட் அந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது இல்லையா. ஓவன் ட்ரீ மெத்தட் என்னென்னு பார்த்தலாம். இட் இஸ் a ஸ்டாண்டர்ட் லேபரேட்டரி மெத்தட். இது வந்து லேபில் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் கால்சியம் கார்பேட் வந்து லேப்லேயும் பண்ணலாம், ஃபீல்டுலேயும் பண்ணலாம். ஆனால் ஓவன் ட்ரீ மெத்தட் லேபில் மட்டும்தான் பண்ண முடியும். இட் டேக் அப்ராக்சிமேட்லி 24 hours. இது வந்து 5 to 7 minutes தான் எடுத்துக்குது. பட் ஆனால் இது 24 hours எடுத்துக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் கிவ்ஸ் அக்யூரேட் ரிசல்ட். இது வந்து அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கம்பேர் பண்ணக்குள்ள கால்சியம் கார்பேட்டை கம்பேர் பண்ணக்குள்ள கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட் ரிசல்ட் பண்ணுறது லேபரேட்டரி அப்படின்னு கேட்டால் நீங்கள் கால்சியம் கார்பேட் பண்ணுறது ஓவன் ட்ரீ மெத்தட் தான் பண்ணணும். ஏன்னா இது வெரி அக்யூரேட் மெத்தட். பட் டைம் டேக்கன் மெத்தட் 24 hours எடுத்துக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 5 to 7 minutes ரேபிட் டெஸ்ட். இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற டெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட் பாத் மெத்தட். சாண்ட் பாத் மெத்தட்னா என்ன, இட் இஸ் அ ஃபீல்டு டெஸ்ட் மெத்தட் டினர்வேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். இது வந்து ஃபீல்டில் மட்டும் போகக்கூடிய மெத்தடு. ஓவன் ட்ரீ மெத்தட்னா லேபு. அது மேலே பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பேட் பார்த்தீங்கன்னா போத் ஃபீல்ட் அண்ட் லேப். ஸோ ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகிங்க. சாண்ட் பாத் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆர் வெரி நாட் அக்யூரேட். இது வந்து இன்அக்யூரேட் மெத்தட். சாண்ட் பாத் வந்து சும்மா டெம்பரரியாக பண்ணிக்கலாம், பட் இன்அக்யூரேட் மெத்தட். ஓவன் ட்ரை கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து ரொம்ப இன்அக்யூரேட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஆல்கஹால் மெத்தட்னா என்ன, இது இட் இஸ் ஆல்சோ ஏ குயிக் டெஸ்ட். இதுவுமே வந்து ஒரு குயிக் டெஸ்ட் தான் டினர்வேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்டுக்கு. பட் ஆனால் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆர்கானிக் சாயில்ஸ் அண்ட் சாயில்ஸ் கண்டென்ட் கால்சியம். பட் இது வந்து எல்லா சாயில்ஸ்க்கும் சூட்டபிள் இல்லை. இது வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆர்கானிக் சாயில் அண்ட் சாயில் கண்டென்ட் கால்சியம் காம்பவுண்ட். இந்த சாயில்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப கம்மி. அந்த சாயில்ஸ்க்குலாம் வந்து இந்த ஆல்கஹால் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட சாயில்ஸ் மட்டும் தான் யூஸ் முடியும், குறிப்பிட்ட சாயில்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அந்த யூஸ் பண்ணாத சாயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆர்கானிக் சாயில்ஸ் வந்து சாயில் கண்டென்ட் கால்சியம், இதுக்கெலாம் வந்து நீங்கள் அந்த ஆல்கஹால் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. பட் இட்ஸ் இஸ் குயிக் டெஸ்ட். ஓகேங்களா? இது வந்து ஃபீல்டில் பண்ணக்கூடியது. ஆல்கஹால் மெத்தட் ஃபீல்டில் பண்ணக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்கஹால் மெத்தட் ஃபீல்டு, சாண்ட் பாத் மெத்தடு ஃபீல்டு, ஓவன் ட்ரீ மெத்தடு லேபு, கால்சியம் கார்பேட் மெத்தடு போத் ஃபீல்டு அண்ட் லேப். ஓகேங்களா? ஸோ கால்சியம் கார்பேட் மெத்தடை வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வந்தால் மாய்ஸ்சர் டெஸ்டர். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சர் டெஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வரக்கூடிய இன்டேரக்ட் எந்த கேஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அசிட்டைல் கிளாஸ். அதுக்கப்புறம் 5 to 7 minutes. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் மாதிரி. ஸோ இந்த கொஷின்ஸை மாற்றி கூட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன இருக்குது, தேர்ட் கொஷின். த டஃப்னஸ் இண்டெக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ ரேஷியோ ஆஃப். டஃப்னஸ் இண்டெக்ஸ்னா என்ன? டஃப்னஸ் இண்டெக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ ரேஷியோ. 4 ஆப்ஷன் இருக்குது. Plasticity index to consistency index, plasticity index to flow index, liquidity index to flow index, consistency index to liquid index. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வி இஸ் ரைட் ஆன்சர். plasticity index to flow index IP/IF சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா? இதோட ஃபார்முலா டஃப்னஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த சாயில் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ரேஷியோ plasticity index to the flow index. இதுதான் அந்த கரெக்டான ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், plasticity index to flow index. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு இந்த ஆன்சர். ஓகேங்களா? பட் ஆனால் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம், லிக்விட் இண்டெக்ஸ்னா என்ன பார்க்கலாம், ஃப்ளோ இண்டெக்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட் மாதிரி. ஓகேங்களா? டஃப்னஸ் இண்டெக்ஸ்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. டஃப்னஸ் இண்டெக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டு ஃப்ளோ இண்டெக்ஸ். சாயில் மெஷர் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் அட் பிளாஸ்டிக் லிமிட். பிளாஸ்டிக் லிமிட்டில் யூஸ் பண்ணுற இண்டெக்ஸ் இது. ஓகேங்களா? ஃபார் மோஸ்ட் சாயில் டஃப்னஸ் இண்டெக்ஸ் இஸ் பிட்வீன் 0 to 3. கொஞ்சம் எல்லா சாயில்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் இண்டெக்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 3 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கு மேலே போகாது டஃப்னஸ் இண்டெக்ஸ். ஸோ அந்த எந்தெந்த டைப்ஸ்க்கு எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரபிள் சாயில்ஸ், ஈஸிலி க்ரஷ் பண்ணுற சாயில்ஸ். அதாவது ஈஸிலி க்ரஷ் பண்ணுற சாயில்ஸ்னால் லெஸ் ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். அந்த மாதிரி சாயில்ஸ் பார்த்தீங்கன்னா less than 1. இந்த less than 1 தான் வந்து டஃப்னஸ் இண்டெக்ஸ் இருக்கும். கிளேயி சாயில்ஸ் பார்த்தீங்கன்னா கிளேயி சாயில்ஸ்னா கொக்கசிவ் சாயில்ஸ்க்கு டஃப்னஸ் இண்டெக்ஸ் கொஞ்சம் 1 to 3 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் டோட்டல் ரேஞ்ச் 0 to 3. அதில் பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சிருக்காங்க. 1 கீழே இருந்ததுன்னா வந்து ஃபிரபிள் சாயில்ஸ், 1 to 3 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா கிளேயி சாயில்ஸ். ஓகேங்களா? அடுத்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டஃப்னஸ் இண்டெக்ஸோட ஃபார்முலா IP/IF. ஐபினா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், ஐஎஃப்னா ஃப்ளோ இண்டெக்ஸ். இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம். Plasticity index is the ratio, is the difference between liquid limit and the plastic limit. அப்படின்னா லிக்விட் லிமிட்லேருந்து பிளாஸ்டிக் லிமிட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து பிளாஸ்டிக் இண்டெக்ஸ். அப்படின்னா டெஃபினேஷன் பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் கன்சிஸ்டன்சி இன் விச் சாயில் பிஹேவ் எஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல் கால்டு பிளாஸ்டிக் இண்டெக்ஸ். ஒரு சாயில் வந்து பிளாஸ்டிக் மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தா லிக்விட் லிமிட்லேருந்து
பிளாஸ்டிக் லிமிட் வந்து மைனஸ் பண்ணால் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கிடைக்கும். இங்கே டபிள்யூஎல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. லிக்விட் லிமிட் டபிள்யூ கொடுத்துருக்கிறது பிளாஸ்டிக் லிமிட். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு இண்டெக்ஸ் இருக்குது, கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். இது வந்து கொஷின்ஸ்க்கு உன்னது ஆன்சர் இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இண்டெக்ஸும் பார்க்குறோம் இந்த கொஷின்ஸோட சேர்த்து. சரிங்களா. கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ், கன்சிஸ்டன்ட் இண்டெக்ஸ் இஸ் டிஃபைன்ட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டாலே டெஃபினேஷனுக்கு இது பண்ண மாதிரி. சரிங்களா. லிக்விட் லிமிட் மைனஸ் டபிள்யூ, வெறும் டபிள்யூனா நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட். அடுத்து கீழே லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட்னா என்ன, ஐபி அப்படிங்களா. ஐபி அப்படின்னு கேட்குறீங்கன்னா மேலே இருப்பாங்க ஐபி, லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். ஸோ ஐபி. So liquid limit minus natural water content divided by IP is known as consistency index. ஓகேங்களா. So W natural or actual water content of the soils. So இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். It represent the effect of consistency on shear strength greater than the consistency index. Greater will be shear strength of the soils. என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, இது வந்து கிரேட்டராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் ஷியர் ஸ்ட்ரென்த்தும் வந்து அதிகமாக இருக்கும். Consistency is also known as relativity index. Relative index, இந்த ரிலேட்டிவ் இண்டெக்ஸ்னா என்னன்னு கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் தான் இன்னொரு பேர் தான் வந்து ரிலேட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடிட்டி இண்டெக்ஸ்னு என்ன இருக்குது. ஸோ சரியாக தெரியல, பட் ஆனால் அதோட பேர் வந்து லிக்விடிட்டி இண்டெக்ஸ். லிக்விடிட்டி இண்டெக்ஸ் டினோட்டட் பை ஐஎல். கன்சிஸ்டன்ட் இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்லே அது வந்து ஐசி, இது வந்து ஐஎல். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் டிவைட் பை ஐபி. ஐபின்னு என்னன்னு தெரியுங்களா, லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். ஸோ ஓகேங்களா. நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் மைனஸ் டபிள்யூபி. அதுக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் லிமிட் மைனஸ் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் வரும் மேலே, பட் இங்கே வாட்டர் கண்டென்ட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் வந்துருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சிட்டாலே போதும். இந்த லிக்விட் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்கும் இல்லையா. சாலிட் ஸ்டேட்டாக இருக்கக்குள்ள லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ லெஸ் தென் 0, பட் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் 1. அதேமாதிரி செமி சாலிடில் இது லெஸ் தென் 0, இது கிரேட்டர் தென் 1. ஸோ பிளாஸ்டிக்கில் 0 to 1, 0 to 1 ரெண்டுமே 0 to 1 இருந்தால் ஸோ மீடியம். ஸோ பிளாஸ்டிக்காக இருக்குது, சாயில் இப்படியும் ரியாக்ட் ஆகுது அப்படியும் ரியாக்ட் ஆகுது. ஸோ பிளாஸ்டிக் ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப ஃபுல்லாக லிக்விட் அப்படின்னா லிக்விட் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும், கிரேட்டர் தென் 1. ஸோ கன்சிஸ்டன்சி லிக்விடிட்டி அதிகமாக போயிட்டாலே கன்சிஸ்டன்சி லெஸ் ஆகிடும், லெஸ் தென் 0. ஸோ அப்படிங்களா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரிலேஷன்ஸ் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம், 50 to 50 அப்படி போகலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ வந்து ரிமைனிங் கொஷின்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இண்டெக்ஸ் இருக்குது. ஃப்ளோ இண்டெக்ஸுக்கு ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ நான் அதுக்கப்புறம் வேறு கொஷின்ஸில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்து ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா.